ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் செல்ல பிள்ளையே, இன்னும் 24 மணி நேரத்தில் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும். ஆம் செல்லமே, இது முருகனின் அருள்வாக்கு தாண்டிவிட்டு செல்லாதே. என் செல்ல பிள்ளையே, நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபாடோடு செய் என்று தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், உனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அந்த காரியத்தில் பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் நீ வெற்றி பெற முடியாது. முருகப்பெருமானே, நான் ஈடுபாடோடு தான் செய்கிறேன், ஆனால் அப்போதும் வெற்றி பெற முடியவில்லை என்று என்னிடம் நீ புலம்புகிறாய். கவலைப்படாமல் செவ்வனே, உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. உன்னுடைய காரியம் நிச்சயமாக கைகூடும். தொடர்ந்து நீ அடைந்து வரும் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ நம்ப மறுக்கிறாய். அதற்காக நீ செய்யும் செயல்களை நம்பாமல் செய்தால் எப்படி? சற்று யோசித்துப்பார். இந்த முருகப்பெருமான் என் பிள்ளைகளை என்றும் நான் கவலைப்பட்டு கொண்டே இருக்க நான் விட்டு விடுவேனா? நான் இருக்கிறேன், நம்பிக்கையோடு இரு, கவலைப்படாதே. உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டேன். எந்தவித சந்தேகமும் கேள்வியும் எழுப்பாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். உலக அனுபவங்களை எல்லாம் எடுத்துப்பார். இந்த எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றியுடன் இருந்திருப்பார்கள், வெற்றியை அடைந்திருப்பார்கள். அதைத்தான் இந்த முருகப்பெருமான் உன்னையும் பின்பற்றச் சொல்கிறேன். நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு வா. உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறிவிடும். ஆனால் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான். என் செல்ல பிள்ளையே, அதை நீ முயற்சி செய்து பார். உனது துயரங்களும் துன்பங்களும் அனைத்தும் காணாமல் போகும். என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது. ஏனென்றால் உனக்காக எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த முருகப்பெருமான் துணையாக நின்று கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுத்தான் இருக்கிறேன். யாரும் உன்னை தொட முடியாது, உன்னை நெருங்கக்கூட முடியாது என்னுடைய அனுமதி இல்லாமல். என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகிறாய் நீ. அப்படி நீ செயல்பட்டால் மீதியை உன் முருகப்பெருமான் நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களுக்கும் வேதனைப்படுவதற்கும் உன்னுடைய அவசரமான முடிவுதான் காரணம். எதற்கெடுத்தாலும் அவசரம். எந்த ஒரு செயலை எடுத்தாலும் உடனே அவசரமாக முடிவெடுத்து விடுகிறாய். நின்று நிதானமாக யோசித்து முடிவெடு என் செல்லமே. அவசரப்படுகிறாய். அந்த அவசரம்தான் நிதானத்தை இழக்கச் செய்கிறது. நிதானம் இல்லாமல் போனால் உன்னுடைய காரியங்கள் சிதறிவிடும். நிதானத்தோடு அவசரமில்லாமல் என் மேல் முழு பாரத்தை போட்டுவிட்டு அந்த காரியத்தை செவ்வனை செய்து முடி. பிறகு உனக்கான நடக்கும் விஷயங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் உன் முருகப்பெருமான் துணையாகத்தான் இருப்பேன். கொஞ்சம் நிதானமாக யோசி, பொறுமையாக இருந்து முடிவு செய். ஏனென்றால் ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகன்று விடு, அல்லது அவர்களிடம் மௌனத்தை காத்துவிட்டு ஒரு புன்னகை சிரிப்புடன் சென்று நகன்று விடு அந்த இடத்தை விட்டு. அவர்களுக்காக நீ எந்த ஒரு பதிலையும் சொல்லாதே. அப்படி நீ அந்த இடத்தில் பேசினால் உன் மனம் ஏற்கனவே வலியால் இருக்கும். அந்த வலி உன் மனதை இறுக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தும். பின் அதுவே கோபமாக காட்சியளிக்கும். அது உன் தவறில்லைதான், ஆனால் அது கோபமாய் வெளிப்படச் செய்யும். கோபம் தவறு அல்ல, அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவது தான் தவறு என்று இந்த முருகப்பெருமான் கூறுகிறேன். கோபம் படுகின்ற நேரத்தில் நமது வாயிலிருந்து வார்த்தைகள் என்ன வார்த்தைகள் வருகிறது என்றே உனக்கும் தெரியாது. அந்த வார்த்தைகள் பிறருடைய மனதை காயப்படுத்தும். நீ அவர்களை 2 அடி அடித்தால் கூட அது மறந்து விடுவார்கள். ஆனால் கோபத்தில் வரும் வார்த்தைகள் கொன்றுவிடும், ரணமாக்கிவிடும். அது உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் நீ சொன்ன அந்த வார்த்தை தான் அவர்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஆகவே கோபத்தில் வார்த்தையை விட்டுவிடாதே.
காயப்படுத்துவது தான் தவறு என்று நான் கூறுகிறேன். மேலும் உன்னை அவர்கள் கோபத்துக்கு உரியவர் என்று அழகாக சித்தரித்து உன்னை விட்டு போய்விடுவார்கள். இவன் ஒரு கோபக்காரன் என்று உனக்கு கெட்ட பெயர் தான் ஏற்படும் அல்லவா? அதனால்தான் இந்த முருகப்பெருமான் சொல்கிறேன், கோபம் வரும் நேரம் என் நாமத்தை உச்சரித்துக்கொள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா, ஓம் முருகா சரணம், ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி என்று என் நாமத்தை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு, உச்சரித்து கொண்டே இரு. அது உன் மனதை சரி செய்துவிடும். உனக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் உன் மனதை சரி செய்யாமல் வலியை ஏற்படுத்தியவர்கள்தான். அது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் உன் மனதை ரணமாக்கி விட்டார்களே, அந்த வலி என்ன என்று உனக்குத்தான் தெரியும் தானே. அந்த ரணமான காயத்துக்கு நான் மருந்து தருகிறேன். எனக்கு என் பிள்ளைகள் மற்றவர்கள் போல பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாது என்பதுதான். உனக்காக உன்னை எவ்வளவு லாவகமாக பாதுகாத்து அன்பால் அரவணைப்பேன். அதனால் நீ எதற்கும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றிவிட்டேன். நீ எனது பொக்கிஷம். எனது அனுமதியின்றி யாரும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. நான் என்றும் உன் கரம் பற்றினேனோ அன்று முதல் நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கான நன்மைகளை மட்டுமே செய்து வருகிறேன். ஆகவே இந்த நிலை உன் நிலை நிச்சயமாக உயரும். இனிமேல் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் நல்லதாகவே இருக்கும், நன்மையாகவே தான் இருக்கும். வெற்றிகள் குவியும். நீ போகும் பாதை இனி சொர்க்கமே. என் கருணை பார்வை இனி உன்னிடம் இருக்கும். ஆகவே என் செல்லப்பிள்ளையே, புன்னகையோடு இரு, நல்லதையே நினை, நல்லதாகவே நடக்கும். இன்ப அதிர்ச்சி தான் இனி உனக்கு. தொடர் தோல்விகள் இனி உனக்கு கிடையவே கிடையாது. வெற்றி நிச்சயம். ஏனென்றால் உனக்கான ராஜயோகம் தொடங்கிவிட்டது. ராஜயோகத்தில் என்னை பார்த்தாய் அல்லவா? உனக்கான என்றும் அதே ராஜயோகத்தில் தான் என் செல்லப்பிள்ளையை உன்னை வளர்த்து விடுவேன். நீ அந்த மாதிரியான உன்னுடைய கனவுகள் எல்லாம் பழிக்கும் நேரம் வந்துவிட்டது. 100% உண்மையாக போகிறது. உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறிவிட்டது. இனி உனக்கான நல்ல காலம்தான். ஆம் செல்லமே, இன்னும் 24 மணி நேரத்தில் யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா? இந்த பதிவை கேட்ட உனக்கு இதோ 24 மணி நேரத்தில் உனக்கானது அதிர்ஷ்டம் வந்து சேரப்போகிறது. இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.